கொரியால ஒலிம்பிக் நடக்க போகுதுன்னு கிராமத்து மக்கள் எல்லாரையும் மீன் கடையை காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் அஃபிஷியல் சொல்றாங்க. மீனவர்களும் எங்க வாழ்வாதாரமே இதை நம்பிதான் இருக்கு, காலி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஊர் தலைவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட சேர்ந்து கடையை காலி பண்ண சொல்றாரு. ஊர் தலைவரும் அசிஸ்டன்ட் ஏசுன் கிட்ட மீனவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைன்னு சொல்றாரு. ஆனா அவங்கள நடு ரோட்ல படுத்துட்டு மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏசுன் இப்படி பண்றதை பார்த்து ஊர் மக்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஊர் தலைவர் மேல கோவமா இருக்கிறதால ஏசுன் இந்த தடவை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்க. அந்த ஊர் தலைவரோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பன்னிக்கறி விருந்து வச்சிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்வாருன்னு பார்த்தா ஏசுனை பத்தி குறையா சொல்லிட்டு இருக்காரு. ஏசுனோட பையன் ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கூப்பிட்டுருப்பான். ஆனா அங்க போனா இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் வருது. அக்கா மாதிரி நல்லா படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எதுக்காக இப்படி கெட்ட பேர் வாங்குறேன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் அக்கா மேலதான் உங்களுக்கு பாசம், என்கிட்ட நீங்க அப்படி நடந்துக்க மாட்டீங்கன்னு சொல்றான். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே ஏசுனுக்கே வருத்தமா இருக்கு. ஊர் தலைவரோ ஏசுனை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஊர் தலைவரோ நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒலிம்பிக்ஸ் டீம்ல இருந்து வந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஏசுனும் அவங்க ஆன்டிஸும் சேர்ந்து இதை பாத்துடுறாங்க. என்னடா இவன் ஒய்ஃபை தவிர எல்லா பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கான்னு இப்ப திட்டிடுறாங்க. ஊர் தலைவர் பொண்ணுங்க விஷயத்துல எப்படி வீக்கா இருக்கிறது அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியுது. எங்க ஏசுன்னு இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்கன்னு இவர் பயப்படுறாரு.